ராம விஜயம் பாகம் 29. அங்கிருந்து மாருதி ராவணனின் இளைய தம்பியான விபீஷணனின் அரண்மனைக்கு சென்றான். ராமனின் பக்தனான விபீஷணன் அரண்மனை மிகவும் சுத்தமாக இருந்தது. விபீஷணன் தினமும் வழிபடும் ராமனின் விஷ்ணுவின் விக்கிரகமும் கூட அங்கே இருந்ததைக் கண்டு மாருதி மகிழ்ந்தான். அங்கிருந்து கும்பகர்ணன் அரண்மனைக்கு சென்று நீங்காத துயிலில் ஆழ்ந்திருந்த அவனை கண்டான். குவியல் குவியலாக அந்த இடம் முழுவதும் நிறைந்திருந்த மனித மிருக எலும்புகள் மற்றும் சதை பிண்டங்களைக் கண்டு அருவருப்புற்றான். எங்கு தேடியும் சீதையை காணாமல் ஆத்திரமடைந்து தன்னை எவரும் கண்டுபிடிக்காத வகையில் உருமாற்றிக்கொண்டு அரக்கர்களையும் அரக்கிகளையும் பல விதங்களிலும் துன்புறுத்தலானான். பானைகளில் அவர்கள் தண்ணீர் கொண்டு வரும்போது தனது வாளால் அவற்றை உடைத்தான். வீதிகளில் சென்ற இளவரசர்களின் தேர்களை உடைத்து நொறுக்கினான். ஒரு நாள் நாவிதன் ஒருவன் ராவணனுக்கு முகக்ஷவரம் செய்யும்போது தனது வாளை அந்த நாவிதனின் மூக்கில் மாருதி நுழைத்தான். தடுமாறி போன நாவிதன் தவறுதலாக ராவணனின் மீசையை வெட்டிவிட்டான். ஆத்திரமடைந்த ராவணன் நாவிதனின் முகத்தில் ஓங்கி அறைந்தான். அந்த சமயத்தில் மாருதியும் ராவணனுக்கு ஒரு அறை கொடுத்தான். ராட்சசர்கள் குடியிருந்த வீடுகளை அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது தனது வாளால் நாசமாக்கினான். ஒரு சமயம் இலங்கை முழுவதும் இருந்த விளக்குகளை எல்லாம் அணைத்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினான். ராவணனால் கொண்டு வரப்பட்ட சீதைதான் இப்படி ஒரு கொடிய மிருகத்தை அனுப்பி நம்மையெல்லாம் இப்படி வருத்துகிறாள் என இலங்கை வாழ் அசுரர்கள் எல்லாம் பேசிக்கொண்டனர். இறுதியாக ராவணன் அரண்மனைக்கு மாருதி வந்து சேர்ந்தான். ராவணனும் அவனது மனைவி மண்டோதரியும் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தனர். மண்டோதரியை கண்ட அனுமான் அவளை சீதை என நினைத்து ராவணன் மேல் மையல் கொண்டு விட்டாளோ என ஐயம் கொண்டான். அவர்கள் இருவரையுமே தூக்கி கொண்டு ராம லக்ஷ்மணர்கள் இருக்கும் இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கோபத்தால் துடித்தான். அப்போது மண்டோதரி சட்டென கண் விழித்து தன் கணவனை எழுப்பி நீயும் நம் மகனும் கொல்லப்படுவது போலவும் அசோகவனம் அழிந்து போவது போலவும் இலங்கை தீக்கிரையாவது போலவும் ஒரு கெட்ட கனவு கண்டேன். எனவே இப்போதே சீதையை அவளது கணவனிடம் ஒப்படைத்துவிடு என சொன்னாள். அதை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. 5 கோடி அரக்கர் அரக்கியரை காவலுக்கென அசோகவனத்தில் வைத்திருக்கிறேன். அவர்களை தாண்டி எவரும் வந்து அந்த வனத்தை அழிக்க முடியாது என ராவணன் அவளுக்கு தைரியம் சொல்லிவிட்டு உடனே ஒரு காவலனை அனுப்பி சீதை பத்திரமாக இருக்கிறாளா என பார்த்து வர அனுப்பினான். அனுமனும் தன்னை மறைத்து கொண்டு அந்த காவலனை பின்தொடர்ந்து சென்றான். சீதை அங்கே ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கண்டான். சீதை நலமாக இருக்கும் செய்தியை தெரிவிக்க காவலன் திரும்பினான். மாருதி அசோகவனத்திலேயே தங்கினான்.